கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். He is Lord, He is Lord, He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. இயேசுவே, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவரை ஆராதிக்க இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர் என்று சொல்லி உற்சாகமாக உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் போற்றி பாடுவோம். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே, உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே, என்னை தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரனரே, என்னை தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே, என்னை தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரனரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே, மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே, உங்க வாயின் வார்த்தையால் அங்கு ஜீவன் வந்தது, உங்க வாயின் வார்த்தையால் ஜீவன் வந்ததே, என்னை தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே,
அந்த எதிரியை ஜெயித்தீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே, தூக்கி என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே. சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே. சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே. சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே. சமாதான காரணரே. ஹல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லாமே அவராலே கூடும். ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். மறுபடி அவர் வருகிறவராயிருக்கிறார். அதனால ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஓ மரித்து உயிர்த்தீரையா, ஓ மரணத்தை ஜெயித்தீரையா. ஓ மரித்து உயிர்த்தீரையா, ஓ மரணத்தை ஜெயித்தீரையா. ஓ மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. ஓ மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. சேர்ந்து பாடுமா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. அவர் வெள்ளிக்கிழமை அன்று பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் அடிக்கப்பட்டார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் யூத ராஜ சிங்கமாக அவர் கல்லறையை வெடித்து கொண்டு உடைத்து கொண்டு மரண சங்கிலிகளை உடைத்து கொண்டு அவர் கல்லறையிலிருந்து புறப்பட்டு உயிர் தெழுந்து வந்தார். அல்லேலூயா. நான் அறிவிப்புகளை வேக வேகமாக சொல்லிடுறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். போன வாரம் ஊழியத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தார். அதிகாலை ஜெபம்,
நடைபெற்றது. அநேகர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டீர்கள். புனித வெள்ளி அன்றும் கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாக வந்தது. எத்தனை பேருக்கு பிரோஜனமாக இருந்தது புனித வெள்ளியை வந்தவர்களுக்கு? ஹல்லேலூயா, ஆமேன். உபவாச ஜெபத்தில் அநேகர் வந்து ஜெபித்தீர்கள், பாரத்தோடு ஜெபித்தீர்கள். நான் ஜெபிக்கலான்னு 2-3 ஜெப குறிப்புக்கு நான் வாயை திறக்கிறதுக்குள்ளே 2-3 பேர் முந்தி ஜெபித்துட்டாங்க. நம்முடைய சபை ஜெபிக்கிற சபையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அநேக ஜெப வீரர்களையும் வீராங்கனைகளையும் கர்த்தர் நம்முடைய சபையிலிருந்து எழுப்புவாராக. ஹல்லேலூயா. பிப்ரவரி மாதத்தில் நமக்கு ஒரு எக்ஸாம் வைத்தோம், டெஸ்ட் வைத்தோம், குவிஸ் வைத்தோம். அதுக்கு இன்னும் ரிசல்ட் சொல்லலையேன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க யூத் எல்லாரும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்க. நான் என் கையால் கொடுக்குறதோட பாஸ்டர் கையால் கொடுத்தா நல்லாயிருக்கும் என்று சொல்லி அதனால தான் இத்தனை வாரங்கள் கடந்தது. இன்றைக்கு நம்ம அந்த பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்தும் விதமாக நம்ம பரிசுகளை கொடுக்க இருக்கிறோம். எபேசியர் புஸ்தகத்திலிருந்து நம் பிள்ளைகள் வந்து அந்த வேதவினா போட்டியை எழுதினார்கள். எல்லாருமே ரொம்ப அழகாக எழுதியிருந்தார்கள். அநேக மார்க் வாங்கியிருக்கிறாங்க. பேப்பர் நான் போகும்போது கொடுக்குறேன். இப்போ கிஃப்ட்டு மட்டும் கொடுக்க போகிறேன். பேப்பர் இப்போ கொடுத்தா நீங்கள் இப்போ பார்த்துட்ருப்பீங்க, அப்படி தானே? அதனால் இப்போ ஒவ்வொருத்தராக நான் சொல்லி கூப்பிட்றேன். ஒவ்வொருத்தராக வந்து பரிசுகளை பாஸ்டர் கையால் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, யூத்துக்கு யூத்துக்கு ஆக்சுவலாக இந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னா 100 மார்க்குக்கு நடந்தது. 50 கோடிட்ட இடங்கள், 10 நிரப்புக, அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங்ஸ், மனப்பாட வசனம் 100 மார்க்குக்கு நடந்தது. இதில் 100க்கு 100 அடிச்சிடலான்னு பார்த்தாரு. ஆனால் 100 அடிக்க முடியல. 97 மார்க் வாங்கினார். முதல் சுஜய், அவருக்கு பதிலாக இன்றைக்கு அவர் வர முடியல. அவருடைய தாயார் வந்து சுஜய்க்கு பதிலாக வாங்க போகிற. நல்ல உற்சாகமாக கைகளை தட்டி அது என்னமோ தெரில, ஜீன் போல இருக்கு. ஆண்டியும் பெத்தேல் சிட்டி கத்திட்டுறல்ல, ஒரு முறை அவங்க ஜெயித்தாங்க. அத்தனை பேர், அங்கே 1000 பேர் வந்த இடத்துல அகிலாண்டி ஜெயித்தாங்க. அவருடைய பையனும் அதே போல் வேதத்தில் நல்லா புலியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது செகண்ட் ப்ரைஸ் யாருக்குன்னா எலிசா, டாம்னிக் எலிசா. அப்படியே வரிசையாக கூப்பிட்டுறேன். சாம் அபிஷேக் வந்துருங்க. அப்படியே ஒவ்வொருத்தரா. தீஹிக், ஜோசி, ஜோஸ், இது வாலிபர்களுக்கு தான் முதலாவது வைத்தோம். ஆனால் சிறு பிள்ளைகள் நாங்களும் வந்து கலந்து கொள்கிறோம் என்று சொல்லி அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் டாம்னிக் ஜோஷ்வா, செகண்ட் ப்ரைஸ் ஜாய் கெட்சியா, தேர்ட் ரோஹித், ரோஹன், ஆரோன் இஸ்ரா, ஆலன், தர்ஷன், தக்ஷன் எல்லாரும் வந்து வாங்கிக்கோங்க. நல்ல பிள்ளைகள் எழுதினாங்க. ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்துருவோமா எல்லாருக்கும்? இவ்வளோ கைத்தட்டல் ஏன் அவங்க கொடுக்குறாங்கன்னா, அடுத்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு இன்னொரு குவிஸ் இருக்குது. யாக்கோபில் 5 அதிகாரம் தான். எபேசியரே நீங்கள் படிச்சிட்டிங்க. யாக்கோபு அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக இருக்கும், புரியும். எபேசியர் கூட உங்களுக்கு படிக்கும் பொழுது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம், ஆனால் யாக்கோபு உங்களுக்கு புரியும். அதனால் மே 2nd வீக்கில் உங்களுக்கு இந்த வேதவினா போட்டி உண்டு. நல்லா படிங்க. இப்போலேருந்தே டெய்லியும் படிச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எல்லா வசனத்தையும் மனப்பாடம் கூட பண்ணிடலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லாம் இதுக்கு ஆயத்தமாகும்படி நான் அன்போடு கேட்கிறேன். இன்றைக்கு சண்டே கிளாஸ் கிடையாது. நம்ம மத்தியில் பாஸ்டர் வந்திருக்கிறதுனால இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்க போகிறீங்க. எங்கள் மத்தியில் நீங்கள் வந்திருக்கிறது மிகவும் சந்தோஷம் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். அத்தனை ஊழியங்கள், ஒரு சபை ஊழியத்தை முடிச்சுட்டு
காலையிலே மார்னிங் சர்வீஸ் முடிச்சுட்டு இப்போ அந்த மெயின் சர்ச்சில் அந்த சர்வீஸ்க்கு பதிலாக இங்கே நம்ம மத்தியில் பாஸ்டர் இருக்கிறாங்க. இங்கே முடித்த உடனே அவர்கள் போக வேண்டும். அதன் மத்தியில் வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் எல்லாருக்குமே தெரியும், அப்படி தானே? போன மாதத்தில் முதல் திருவிருந்தப்போ இன்பராஜ் ஐயா வந்திருந்தாங்க. அவர்களுடைய மூத்த மகன் தான், தெரியாதவர்களுக்காக சொல்லுகிறேன், அவருடைய மூத்த மகன் தான் பாஸ்டர் டேனியல் கிங்ஸ்லி. என்னுடைய சிறு வயதில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் அநேக கீபோர்டிஸ்லாம் இருக்க மாட்டாங்க. நான் பார்த்து வளர்ந்ததுன்னா பாஸ்டர் கிங்ஸ்லி தான். அவங்க கீபோர்டு எடுத்து வந்து வாசிப்பாங்க. இன்னொருத்தர் இருந்தாங்க கில்பர்ட் ராஜா என்று சொல்லி. இவங்க 2 பேர் தான் நான் கீபோர்டு வாசிக்கிறத பார்த்து ஒரு ஆசைப்பட்டேன். என்ன இவ்வளோ அழகாக வாசிக்கிறாங்க என்று சொல்லி ஆசைப்பட்டு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது பாஸ்டர் தான். ஐபிஎல்ல 3 மாவட்டங்களுக்கு ரீஜினல் கோஆர்டினேட்டராக இருக்கிறார். பாஸ்டருக்கு இருக்கிற பெரிய கிஃப்ட் என்னன்னா அவருடைய ஹியூமர் சென்ஸ் தான். ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா கச்சமச்சான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பாஸ்டர் வந்து மைக் எடுத்து ஒரு 2 ஜோக்கை கிராக் பண்ணுவார். டக்குன்னு எல்லா அட்டென்ஷனும் இங்கே வந்து எல்லாரும் கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அமைதியாக மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட்டை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, கீபோர்டு நல்லா வாசிப்பாங்க. அது மாத்திரமல்ல, நல்லா பாடுகிற அவருடைய குரல் சொல்லணுன்னா நீங்கள் ரேராக இருக்கும். அந்த மாதிரி குரலை எனக்கு கேட்டிருக்க மாட்டேங்க. பாடினாங்கன்னா நீங்கள் கேட்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு தாளந்தை தேவன் பாஸ்டருக்கு கொடுத்துருக்கிறார். அநேக இடங்களில் பேசி கொண்டிருக்கிறார், அநேக ஊழியத்திற்கு போகிறார். அதனால் கைகளை தட்டி நம்ம மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டரை நம்ம வரவேற்போம். நமக்கு அவர் தான் இன்னைக்கு திருவிருந்து கொடுக்க போகிறார். தம்பி ரொம்ப சந்தோஷம். பேசுறதை உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. இன்னைக்கு தான் நானே கேட்குறேன், இவ்வளோ அழகா அப்படி பேசிக்கிட்டே தம்பி பேசுகிறத இன்னைக்கு தான் கேட்குறேன்னா பார்த்துங்களேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். பாஸ்டரம்மா பார்க்குற மகிழ்ச்சி வார்த்தை நான் பகிர்ந்து கொள்வது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சர்ச்சு தம்பி சொன்னது மாதிரி எங்கள் சர்ச்சில் இவங்க விசுவாசியாக இருந்தாங்க. இன்னைக்கு வரை நியூ இயருக்கு சாயங்காலம் பழங்களோடு எங்கள் அப்பாவை பார்க்க வருவாங்க. அவங்க கல்யாண நாள், பிறந்த நாள். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பே பாஸ்டர் ஏசுதாஸ் இருக்கிறது மாதிரி இவங்களுக்கு எங்கள் அப்பா 85 வயசு உள்ள அப்பாவை தேடி வந்து கனப்படுத்துவாங்க. எத்தனையோ பேர் இருந்தாலும் ஏசுதாஸ் பாஸ்டர், ரேச்சல் சிஸ்டர் இந்த குடும்பம் விசேஷ குடும்பமாய் இன்னைக்கு வரையும் கனப்படுத்துகிறாங்க. நீங்கள் உங்கள் சபையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப அன்பாக இருப்பீங்க, ஒற்றுமையாக இருப்பீங்க. உங்கள் சர்ச்சுக்கு வந்தால் நல்லா சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடுப்பா ரெக்கார்ட் பண்ணுறீங்களாப்பா? ஆஹா, என் சர்ச்சு ஆட்கள்லாம் பார்த்தா சண்டைக்கு வந்துடுவாங்க. ஓகே, இந்த நாளில் ரொம்ப நல்ல சாப்பாடு, ரொம்ப அன்பான சபைனா உங்கள் சர்ச்சு. நான் நேசிக்கக்கூடிய சபை. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாருடைய அழகான முகத்தை பார்க்குறது எனக்கு சந்தோஷம். மற்ற நாளாக இருந்தால் கூட மற்ற சர்ச்சு நபர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். இப்போ டோம்னிக்கு மட்டும் டெய்லி நான் ஸ்கூலில் பார்த்துருவேன். என் பாப்பாவும் ஒரே கிளாஸ், அவங்க அப்பாவோடு சேர்ந்து வந்துடுவாங்க, பார்க்கறது உண்டு. சரி, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஈஸ்டர் செய்தி. என்ன செய்தி சொல்லுங்க பாபு? ஈஸ்டர் செய்தியை நான் உங்களோடு இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு பேசிட்டு நான் திருவிருந்து கொடுக்க நான் விரும்புகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, யாரு அவர்? அவர்னா யாரு? இயேசு. இங்க பாருங்களேன், இந்த ஏசாயா 25வது அதிகாரம் எழுதும் பொழுது இயேசு பிறக்கவே இல்லை. பிறப்பதற்கு முன்பதாகவே 800 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். 6வது அதிகாரத்திலே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். எத்தனாவது அதிகாரம்? 6வது அதிகாரம். 7வது அதிகாரத்திலே அவர் தாவீதின் சிங்காசனத்திலே ஆட்சி செய்வார் என்று 7வது அதிகாரம். 9வது அதிகாரம். 11வது அதிகாரத்திலே இவர் மேல் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பும், ஞானத்தையும் உணர்வையும்
பலனையும் அளிக்கிற ஆவியானவர் அவர் மேல் இருப்பார். யாரு மேல? இயேசு மேல. 12வது அதிகாரத்திலே ஒரு ரட்சிப்பின் ஒரு ஊற்று அவர் வருவார் என்று சொல்லி 12வது அதிகாரம். இப்படியே நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலேயா 40வது அதிகாரம் இவரை ஜனத்திற்கு ஒளியாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாக உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறார் என்று 41வது அதிகாரம் 42வது அதிகாரத்தில் வருகிறது. 53வது அதிகாரத்திலே அவர் தாமே உங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார், உங்க துக்கங்களை சுமக்கிறார், உங்க பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று அப்படியே 53வது அதிகாரம். 60வது அதிகாரத்திலே எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. இப்படியே ஒவ்வொரு அதிகாரமாய் ஏசாயா புஸ்தகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு இந்த 25வது அதிகாரத்துல அவர், எல்லாரும் சொல்லுங்க, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவர் ஆமேன். இப்ப இந்த இயேசு மரணத்தை ஜெயமாக, மரணத்திலிருந்து அவர் எழுந்திருப்பார் என்று ஒரு தீர்க்கதரிசி எழுதுகிறார். இதை தான் நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் புஸ்தகத்திலெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் உயிரோடு எழுந்துட்டார், அவர் சொன்னபடியே அவர் எழுந்துட்டார். நல்லா கவனிங்க, இயேசுவுக்கு ஒரு டைரி ஒன்று உண்டு. என்ன அது டைரினா? வேத வாக்கியம் தான் அவருடைய டைரி. என்ன புக்கு சொல்லுங்க? வேத வாக்கியம். இவர் பாடுபடணும், மரிக்க வேண்டும், உயிரோடு எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு இவருக்காக ஒரு டைரி இருக்குது. இவர் எந்த ஊர்ல பிறப்பார் என்று சின்ன தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே, எப்ரதா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவுக்குள் ஆயிரங்களுக்குள் சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார்னு ஒரு தீர்க்கதரிசி எழுதுகிறார். சகரியான்ங்கிற தீர்க்கதரிசி இவர் கழுதையில ஏறி வருவார்னு சொல்லுகிறார். அப்ப இந்த உங்க லெஃப்ட் ஹேண்டை தூக்கி சொல்லுங்க, உங்க லெஃப்ட் ஹேண்டை தூக்கி சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா தீர்க்கதரிசிகளும் இவரை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரை குறிச்சு? இயேசுவை. நீங்க பழைய ஏற்பாட்டை போட்டு தண்ணியில எடுத்து ஒரு புழிஞ்சிங்கன்னா ஒரு எசன்ஸ் வரும். அந்த எசன்ஸ் பேர் என்ன? இயேசு. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்தே எழுதியிருக்குது சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க பாபோ. அப்ப பைபிள் வேத வாக்கியத்தை ஒரு கண்ணாடி போட்டு வாசிக்கணும். அந்த கண்ணாடி பேர் என்ன? இயேசு. நல்லா ஷார்ப்பா நல்லா இருக்கிறீங்க தம்பிகளா, என் கூட சொல்லுங்க. அந்த கண்ணாடி பேர் என்ன சொல்லுங்க பாபோ? இயேசுங்கிற கண்ணாடி வழியாய் இந்த பைபிள் வேத வாக்கியத்தை பழைய பாட்டை வாசித்தீங்கன்னா எல்லாம் தெளிவாய் அப்படியே வந்துகிட்டு இருக்கும். அப்ப அந்த ஏசாயா 25வது அதிகாரம் சேனைகளின் கர்த்தர். இப்ப 8வது வசனத்தை வாசித்தோம் பார்த்தீங்களா? 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 6வது வசனத்திலிருந்து, சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிலமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளை மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரே, எல்லாரும் சொல்லுங்க பாபா. கர்த்தரே. கர்த்தரேனா யாரு? பிதாவாகிய தேவன் தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த இயேசு மரணத்தை ஜெயமாக, அவர் மரணத்திலிருந்து எழுந்திருப்பார் என்று சொல்லுகிறார். இந்த காலையில நான் உங்களோடு புரிகிற மாதிரி ஒரு 2 சேர் போட்டு
இன்னைக்கு இயேசுவுக்கு ஈஸ்டர். யாருக்கு ஈஸ்டர்? இயேசு. அவர் எதிலிருந்து ஜெயிச்சாரு? மரணத்திலிருந்து இவர் உயிரோடு எழுந்து இந்த சேர்ல உக்காந்துருக்கிறார். இப்ப இந்த ஏசாயா 25:8 இருந்து நம்ம எல்லாரும் எபேசியர் 1வது அதிகாரத்திற்கு வந்துருங்க. எபேசியர் 1வது அதிகாரத்துல இப்ப பவுல் இன்னும் ஒரு போட்டோ எடுத்து காட்டுறார். எபேசியர் 1வது அதிகாரத்துல 19வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எபேசியர் 1:19 வாசிக்கலாம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மளிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்ப 20வது வசனத்துல நல்லா அந்த ஏசாயா 25:8 தாம் இயேசுவை மரித்தோரிலிருந்து 3வது நாள் இவர் ஏந்திரிக்க போறார். யாருக்கும் தெரியாது. ரோம போர்ச்சேவர்கள்லாம் இவர் அடக்கம் பண்ணிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா இவருக்கு மட்டும் தெரியும் ஏசாயா 25:8 இவர் ஏந்திரிப்பார்னு தெரியும். இந்த 3வது நாள் இப்ப பாட்டு பாடினது போல உயிர் தெழுந்தாரே ஹல்லேலூயான்னு சொன்னது மாதிரி இந்த இயேசுவை எல்லாரும் சேர்ந்து 19வது வசனத்தை வாசிங்க. தாம்னா யாரு? தாம்னா யாரு? பிதா. எல்லாரும் சொல்லுங்க. தாம் கிறிஸ்துவை அப்படியே இங்க பாருங்க. 3வது நாள் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய யாருக்கா? விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மளிடத்திலே அவர் சில காரியங்களை இப்ப செய்ய விரும்புகிறார். என்ன செய்ய விரும்புகிறார்னா ஒரு பிரகாசமுள்ள மனக்கண். அப்படியே பாருங்களேன். என் கண்ணாடிய நான் சரியான ஒரு பாக்ஸ்குள்ள வைக்காம இப்படி எங்கேயாவது இப்படி கண்ணாடியை இப்படி வச்சிடுறது. இப்படியே வச்சு இந்த இடம் எல்லாம் கோடு விழுந்து இருக்குது. இப்ப அந்த கண்ணாடியை போடும்போது கரெக்டா அந்த கோடு மறைக்குது. இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசமுள்ள கண்ணு இல்லாம கண்டதையும் செல்போனை பார்த்துட்டு போடுற நாடகத்தெல்லாம் வண்ணு விடாம பார்த்துட்டு சினிமாவை பார்த்துட்டு தேவையில்லாததெல்லாம் பார்த்துட்டு கண்ணு சில நேரத்தில் பிரச்சனையா இருக்குது. இதை புரிஞ்சு கொள்ள முடியாதபடி ஆனா பவுல் சொல்லுகிறார், இந்த வல்லமையை காட்டுவது காண்பிக்க நீங்க உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்ணா. என்ன கண்ணா சொல்லுங்க பாப்போம். இப்ப பாருங்க, நான் இப்ப ஒரு 7 காரியத்தை சொல்ல போறேன். இப்ப இங்க உட்கார்ந்துக்கிற டோம்னிக்க அப்படியே ஒடியாப்பா. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே இந்த டோம்னிக் ஆகிய விசுவாசிக்கிற இவனைக்கு காண்பிக்க ஒரு பிரகாசமுள்ள மனக்கண். இப்ப அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது என்ன செஞ்சிருக்கிறாரா? எல்லாரும் சொல்லுங்க. எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய் அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி
எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை இந்த விசுவாசிக்கிற இந்த சர்ச்சில் உள்ள உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண், இந்த இயேசு அந்த பையன் பார்க்க பார்க்க இந்த இயேசுவை எப்படி உன்னதங்களிலே உட்கார வச்சிருக்கிறாரோ அப்படியே இவரையும் இங்க உட்கார வைக்க போறார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இயேசுவுக்கு ஈஸ்டர். என்னைக்கு இவர் கண்ணு திறந்து இவரும் இங்க உட்கார்றாரோ ஒரு சந்தோஷமான இவருக்கும் ஈஸ்டர். சரி, அப்படியே உட்காருப்பா. இன்னைக்கு ஒரு 7 ஈஸ்டரை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். எத்தனை ஈஸ்டர்? ஒரு 7 ஈஸ்டர். சரிங்க. இந்த எபேசியர் 1வது அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிக்கலாம். 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். திரும்ப பாருங்க, இந்த திரும்ப நான் சொல்றேன். இந்த இயேசு கிறிஸ்துவின் தேவனும் இந்த மகிமையின் பிதாவுமானவர். இந்த போர்டை வச்சு நான் காட்டுறேன். இந்த இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும். இப்ப 18வது வசனத்திலே தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று, அந்த இன்னதென்று ஒரு ரவுண்டு போடுங்க. ரவுண்டு இன்னதென்று 3 இன்னது இன்னது இன்னதுன்னு சொல்லுவார். முதல் ரவுண்டு போடுங்க. நம்பிக்கை இன்னதென்றும், 2வது பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. திரும்பி 2வது இன்னது ஒரு ரவுண்டு போடுங்க. இன்னதென்றும், திரும்பவும் 19வது வசனத்திலே தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மளிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி. 3 இன்னது. எத்தனை இன்னது சொல்லுங்க பாபா? 3 இன்னது. 1, நமக்கு உண்டாகிற நம்பிக்கை. சொல்லுங்க, நம்பிக்கை. என்னங்க உங்க நம்பிக்கை? உங்க நம்பிக்கை இன்னதென்றும். நம்பர் 2வது, இந்த சுதந்திரம். எனக்கு என்ன சுதந்திரம்? கிறிஸ்துவுக்குள் எனக்கு என்ன சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். 3வது, இயேசுவை எழுப்பினவர் இயேசுவோடு என்னை எப்படி எழுப்ப போகிறார் என்பதை நீங்கள் இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு காரியமாய் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். சந்தோஷமா இருக்கிறவங்க கைகளை வைத்து ஆமீன் சொல்லுங்க. அப்படியே நல்லா கூர்ந்து செய்தியை கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சரி, முதல் அப்படியே கண்ண ஒரு ஜெபம் பண்ணுங்க பாபா. ஆண்டவரே, இந்த காரியத்தை அறிந்து கொள்ள என் கண்களை திறந்தருளுவீராக. இந்த காரியத்தை அறிந்து கொள்ள என்னுடைய மன கண்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சரி, முதல் காரியம் ஆரம்பிச்சிடலாமா? ஒரு 7 காரியம் சொல்ல போறேன். ரோமரின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாமா? 4வது வசனம், மேலும் பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாகும்படி
அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். சரி, திரும்ப இப்ப பாருங்க, தம்பி டொமினிக் வாப்பா, 7 பேர் எனக்கு வேணும். டொமினிக் தான் டெய்லி ஸ்கூல்ல அவனை பார்க்கறதுனால, அவங்க அப்பாவையும் இவரையும் பார்க்கறதுனால, இப்ப இயேசுவோடு இவரும் இன்னைக்கு அடக்கம் பண்ண போறார். யாரோட சொல்லுங்க பாப்போ? இயேசுவோடு. இப்ப இயேசுவை எங்க அடக்கம் பண்ணோம்? இந்த இடம் தான். இதுதான் நம்ம வச்சுக்குவோம், சரிங்களாமா? இயேசுவை எங்க அடக்கம் பண்ணாங்க? இந்த இடத்துல. இப்ப அதோடு டொமினிக் இந்த 6வது அதிகாரத்துல இந்த டொமினிக் ரோமர் 4வது அதிகாரம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மேலும் பிதாவின் மகிமையினால் யாரு? கிறிஸ்து. யாரு சொல்லுங்க பாபா? இந்த இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல இந்த நாமும், எல்லாரும் சொல்லுங்க, நாமும். இந்த நாமும்ங்கிற இடத்துல தான் டொமினிக் படுத்திருக்கிறார். இவர் எதுல படுத்திருக்கிறாரு? பாவத்திலையும் அக்கிரமங்களிலும் ரொம்ப அப்படியே படுத்து கிடக்கிறார். குடி போதையில இப்படியே படுத்து கிடக்கிற இவரை இந்த இயேசுவை எழுப்புறவர் இப்ப இவருக்கு ஞானஸ்தானத்துல, எதுல சொல்லுங்க பாபா? ஞானஸ்தானம். டொமினிக் அப்படியே ஏந்திரிப்பா, அப்படியே ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி. ரோமரின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல 3வது வசனத்தை பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஞானஸ்தானத்தை பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தை பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல இந்த டொமினிக்கும் புதிதான ஜீவனுள்ளவராகும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்க பண்ணப்பட்டோம். உடனே அடுத்த வார்த்தை, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய யார்? அவருனா யாரு? இவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம். அப்படியே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க.
அன்னித்து ஒரு புதிய மனுஷனாய். சொல்லுங்க மரித்தவன், சொல்லுங்க மரித்தவன். அந்த வசனத்தை பாருங்க, 7வது வசனம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலை. இங்க பாவங்கள் சாபங்கள் எல்லாத்துக்கும் நீங்களாக்கி ஒரு புதிய மனிதனாய் கிறிஸ்துவோடு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த மனிதனை இந்த நாளிலே வைத்திருக்கிறார். எல்லா கைகளையும் உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாபு. எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க. மேலும் பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவராகும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்திலே அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர் தெழுதலில் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று பைபிள் மிக தெளிவாய் சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க இந்த காலவெளியிலே இந்த காலவெளியிலே மேலும் பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனோராகும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானத்திலே அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டோம். அவரோடு நாம் மரித்தோமானால் அவரோடு நாம் பிழைத்திருப்போம். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. 2வது காரியம், இப்போ முதல் ரோமர் 6வது அதிகாரத்தை நான் வாசிச்சோம். இப்ப தம்பி டொமினிக்கு உக்காந்துருப்பா, ரொம்ப சந்தோஷம். நீ இயேசு போர்டோடே நீ உட்காந்துரு, இயேசுவோடே உட்காந்துரு, சரிங்களா? ரோமரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளும். பாக்கெட்ல வச்சிருப்பா, போர்டை வை பாக்கெட்ல வச்சு. பாக்கெட் இன்னொரு பையன் வாங்கப்பா, பையன் கருப்பு சட்டை வடியாப்பா, ப்ளூ சட்டை வடியாப்பா. ரோமரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 24வது வசனம். எத்தனாவது வசனம்? 4:24. சரி, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். சரி, இந்த காலை வேளையிலே அடுத்த காரியத்தை பாருங்க. இந்த ப்ளூ சட்டை தம்பி ஒடியாப்பா, இவர் ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதுல வாழ்ந்துட்டு இருக்கிறார்னா, அடுத்த வசனத்துல இந்த இயேசு என்னுடைய பாவங்களுக்காக, எதற்காக? என்னுடைய பாவங்களுக்காக இவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு இவர் நீதிமானாக, என்னாக? எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, நீதிமானாக இவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். இவர் இப்ப 2வது நபராய் இயேசுவோடு ஒரு அடக்கம் பண்ணப்பட போகிறார். இப்ப பாருங்களே, இப்ப இந்த எழுதின பவுல் எதை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோமர் 4வது அதிகாரத்திலே 23வது வசனத்துல ஒரு வயசான ஆபிரகாம்ங்கிற மனிதனை சொல்லுகிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும். எல்லாம் கை வைத்து சொல்லுங்க, எனக்காகவும் இது எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த வசனத்துல நல்லா கவனிங்க, இந்த செய்தியை கவனிங்க. இந்த தம்பி ஒரு நாள் ஆபிரகாம விசுவாசிச்சார். இந்த ஆபிரகாம் யாரை நம்பினாரா? சொல்லுங்க, ஆபிரகாம்
தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாமுக்கு அன்னைக்கு எத்தனை வயசு? 100 வயசு. 100 வயசுல சரீரம் செத்துருச்சு, மனைவியுடைய சாராளுடைய கற்பமும் செத்துருச்சு, குழந்தை பிறக்கிறதுக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனா அந்த ஆபிரகாம் ஏறக்குறைய 100 வயசுல அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. இது அவனுக்கு மாத்திரமல்ல, இவனுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆபிரகாமுக்கு 100 வயசுல சரீரம் செத்துருச்சு. ஆனா இவருடைய பாவம், சரிங்களா, சாபம் இல்லை, இவருடைய பாவத்தினாலே இவருடைய வாழ்க்கை முழுவதும் செத்த நிலைமையில இருக்குது. இவருடைய பாவம், எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். இவர் பாவம், குடி, பாவம், எல்லா கெட்ட பழக்கங்கள் எல்லாம் இருக்குது. இவரை திருத்துறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயாச்சு, முடியல. குடி மறக்கிற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயாச்சு, முடியல. இவரை திருத்துறதுக்கு எந்த வழியுமே இல்லை. அப்பா அம்மா என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, வழியே இல்லாத நிலைமையில இருக்கிறான். ஆனா இந்த சைடு 100 வயசுள்ள ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீதியாக எண்ணப்பட்டது. ஆனா இந்த பையன் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மரித்து போய் கிடக்கிறான். படுத்திருப்பா செத்து போய் கிடக்கிறான். போலீஸ் வந்து பார்த்துட்டாங்க, டாக்டர் வந்து பார்த்துட்டாங்க. இவனை ஏதாவது நீதிமானாய் மாற்ற முடியுமான்னு பார்க்கறாங்க. ஒண்ணுமே செய்ய முடியல. இப்ப எல்லாரும் அந்த ரோமரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனத்துல இவர் ஒரு நாள் இயேசுவை நம்புறார். யாரை நம்புறார்? நல்லா கேளுங்க. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவரை, இயேசுவையும் தேவனையும் நம்புறார். தம்பி, இந்த இயேசுவை இருக்க பிடிச்சுக்குப்பா. எல்லாரும் இப்ப அந்த வசனத்தை சேர்ந்து சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை, இதே இங்க பாருங்கம்மா, இதே கல்லறையில இயேசுவும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார், இந்த ப்ளூ சட்டையும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஆமீன். சரியா புரியுதா? இதே கல்லறையில தான் இயேசுவும் அடக்கம் பண்ணப்பட்டார், டோமினிக்கும் அடக்கம் பண்ணப்பட்டார். டோமினிக்கை எழுப்பி இங்க உட்கார வச்சிட்டார். 2வது நபர் இந்த ப்ளூ சட்டை. டாக்டரால செய்ய முடியாது, போலீஸால செய்ய முடியாது, வக்கீல் கோர்ட்டு ஒன்னும் செய்ய முடியல, பாவத்துல இருக்கிறார். ஆனா அந்த சைடு இருக்கக்கூடிய ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. அது அவனுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் எழுதப்பட்டுகிறது. இந்த 3வது நாள் வருகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர், இயேசுவை கொண்டு அப்படியே நமக்கும் அப்படியே என்னப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்கு இவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமானாகுவதற்கு அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். இப்ப இவருடைய நீதிமான். எல்லாரும் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீதிமான். இயேசுடைய ஈஸ்டர். ஐயா, இன்னைக்கு இயேசுடைய ஈஸ்டர். உங்க வீட்டிலாம் நிறைய பேத்துக்கு பிரியாணி, இன்னைக்கு காலையிலே புதினாலாம் அறுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டெல்லாம் வச்சுட்டு வந்திருப்பீங்க. நான் திருக்கதர்சனமா சொல்றேன், இயேசுவுக்கு மட்டும் பிரியாணி அல்ல, இந்த ப்ளூ சட்டைக்கு இன்னைக்கு ஒரு ஈஸ்டர். ஆமேன் சொல்லுங்க பாபோ. எப்படி இவருக்கு ஈஸ்டர்? இவர் நம்முடைய பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இவர் நீதிமானாகுவதற்கு இந்த இயேசு எழுப்பப்பட்டிருக்கிறார். இந்த பையன் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அவனுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் அதே நீதியாய். உங்க கைகளை வைத்து சொல்லுங்க, என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்களுக்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு இந்த காலையிலே நம்மளை நீதிமான். தம்பி, 2வது மனுஷன் நீதிமான். பாக்கெட்டுக்குள்ளே தான்ப்பா வச்சிருக்கணும், முடிகிறது வரை இதுல தான் வச்சிருக்கணும். சரியாப்பா? 3வது இந்த காலை வேளையிலே ரோமரின் புஸ்தகம்
8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரோமரின் 8வது அதிகாரம் 11வது வசனம். இன்னொரு பையன் ஒடியாப்பா, ஒடியா ஒடியா நீ ஒடியா ஒடியா ஒடியா. அடுத்தது பாருங்க, உங்களுக்காக ஒரு 7 போர்டை கொண்டு வந்துட்டேன், சரிங்களாமா? 3வது, உன் பேர் என்னப்பா? டிசோன். இந்த பையன் வந்திருக்கிறான். இந்த பையன் என்னன்னா, ரொம்ப சரீரம் செத்து போயிருச்சு. என்ன போயிருச்சா சொல்லுங்க பாபோ. 11வது வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே இவருடைய சாவுக்கேதுவான சரீரம். என்ன சரீரமா? இவருடைய சரீரத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த சாவுக்கேதுவான சரீரங்களை இவர் உயிர்ப்பிக்க இவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. இப்போ 3வது ஈஸ்டர் நடக்க போகுது. இந்த பையனுடைய சரீரம் ரொம்ப வியாதி, பலவீனம். பாஸ்டர் ஏஸ்தாஸ் பாஸ்டர் கால் முறிந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த இயேசுவை எழுப்பினவருடைய ஆவி. யார் இயேசுவை எழுப்பினது? பிதாவாகிய தேவன் தான் இந்த இயேசுவை எழுப்பினார். இன்னைக்கு நான் உங்களுக்கு போர்டை கொண்டு சின்ன பிள்ளைக்கு நடத்துற மாதிரி நான் நடத்துறேன், சரிங்களாமா? இன்னைக்கு புரிஞ்சுக்குங்க. இந்த பையன் டாக்டர் கைவிட்டுட்டார். மரண கட்டுகள் சூழ்ந்து கொண்டது. பாதாள இடுக்கண்கள். அப்படியே மரண தருவாயில படுத்திருக்கிறார். படுத்திருப்பா 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 படுத்து ஓகே சூப்பர். மரண தருவாயில இருக்கிறார். எல்லாரும் டாக்டருக்கு வந்து பார்த்தாங்க, கை விட்டுட்டாங்க. ஐசியூ வார்டில் இருக்கிறார். அப்படியே சரீரம் செத்த நிலைமையில் இருக்குது. அந்த உலர்ந்த போன எலும்புகளே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மரண பள்ளத்தாக்குல இருக்கிறார். இன்னைக்கு காலை வேளையில யாராவது இதே மாதிரி வியாதியில் இருக்கிறேன் பாஸ்டர், இடுப்பு வலி, சரீரத்தில் குழந்தை இல்லை, கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லை, மைண்டு பிரச்சனை, இடுப்பு வலி, கழுத்து வலி, ஒத்த தலை வலி, அந்த ஜாயிண்ட் பெயின் வலி, முட்டி வலி, என்னான வலி இருக்குதோ, சரீரம் செத்த நிலைமையில நல்லா கவனிங்க. அதே இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்ட அதே கல்லறையில தான் இந்த பையனையும் டிஷோனையும் அடக்கம் பண்ணியாச்சு. இவருடைய கையில பல்ஸ் இல்ல, ஹார்ட் பீட் இல்ல, இன்சுலின் சுரக்கல, ஹார்ட் பிரச்சனை, கணையம், கிட்னி, எல்லா சரீரத்துல பிரச்சனை. ஆனா அவர் பைபிள் சொல்லுகிறது, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. இப்ப நேரா இயேசுடைய கல்லறைக்கு நேரா நான் வருகிறேன். பிரதர், யார் யார் விசுவாசிக்கிறீர்களோ விசுவாசத்தினால் உண்டாகிற நீதியாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. என் சர்ச்சில் ஒரு அருமையான ஒரு சகோதரர், ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர். இவருக்கு இந்த இயேசுவை எழுப்பினவருடைய ஆவி அவருடைய ரத்தத்தினால சுகம்னு நான் ஒரு நாள் செய்தி கொடுத்துட்டேன். நல்லா கவனிங்க. அவர் ஒரு கார்பெண்டரை, ரொம்ப அந்த ஆசாரி வேலை செஞ்சு இந்த இடத்துல ஹார்ட்ல வீக்கம், வெளியே தெரிகிற அளவுக்கு வீக்கம் இருந்துகிட்டே இருக்குது. மனைவிட்ட சொல்றார், டாக்டர்கிட்ட போய் பார்க்கிறார், வீக்கம் குறையில, நாளுக்கு நாள் வலி இருந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் சர்ச்சில் திருவிருந்து கொடுக்கிறோம், அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருவிருந்து கொடுக்கிற நேரத்தில் ஒரு இந்துலேருந்து வந்த மனுஷன் அப்படியே என்ன பண்ணாரா, இந்த ரத்தத்தை எடுத்து அப்படியே தொட்டு, அவருடைய தழும்புகளினால் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுகமாக்குறதுன்னு இருக்குது, அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் இருக்குது, எனக்கு ரொம்ப வலி தாங்கல ஆண்டவரேன்னு சொல்லி இதை தடவிட்டாருங்க. இவர் அந்த வருஷம் உபாச கூடுகையில் எனக்கு சாட்சி டைம் கொடுங்கன்னு ஒரு நாள் நான் திருவிருந்தில் இதை எடுத்து நான் தடவுனேன். அன்னையோடு என் வீக்கம் மாறிடுச்சு, நல்ல நார்மல் நிலைமைக்கு வந்துருச்சுன்னு ஒரு சாட்சி சொன்னார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாபு. இவர் சாட்சி சொல்லிட்டு இருக்கும் பொழுது
இன்னொரு சகோதரர் உட்கார்ந்து இருந்தார். அவர் எப்போது காலில் சாக்ஸோடே தான் இருப்பார். என்னன்னு பார்த்தா அவர் காலில் சொரியாசிஸ் பட அரிப்ப, அது மாதிரி அரிப்பா ஒரு மாதிரி கால் பார்க்குறக்கே அகோரமாக இருந்திருக்குது. அதனால தான் அவர் சாக்ஸோடு இருந்துக்கிறார். என்னடா இந்த பிரதர் எடுத்து தடவுனாராம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அந்த திருவிருந்தில் அவரும் விரலை விட்டு மெதுவாக எடுத்து இவர் தடவிட்டார். நாங்கள் குடிக்க தான் கொடுக்குறோம். நாங்கள் சிசிடி கேமரா வச்சு குடிக்கிறாங்களா தடவுறாங்களான்னு பார்க்க முடியாது. நாங்கள் விட்டுட்டோம். இவர் எடுத்து சாக்ஸுக்குள்ளே தடவுனவ இவர் அடுத்த உபாச கூடுகையில் சொல்கிறாரு, அந்த அரிப்பு சொரியாசிஸ் அதோடு எனக்கு போயிருச்சுன்னு சொல்கிறார். பிரதர் இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆன்லைனில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நான் கட்டளையாக போதகமாக நான் சொல்லலை. இப்போ எனக்கு திருவிந்து கொடுத்தவொடனே நானும் தடவே பாஸ்டர் முடியெல்லாம் வளருமா, ஒரே பேன் தொல்லையாக இருக்குது, வீட்டில் ஆல் அவுட்டுக்கு ஊற்றி வைக்கலாமா, கொசுலாம் போயிருமான்லாம் கேட்கக்கூடாது. அப்புறம் முடி கொட்டுன்னு நான் சொல்லிடுவேன். சரிங்களாம்மா? தடவுறதுக்கு இல்லை. நீங்கள் அதை விட நீங்கள் சாப்பிட்றீங்க. உன் விசுவாசத்தினால் உனக்கு ஆக கடவுதுங்கிற மாதிரி இவங்கெல்லாம் அப்படியே ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு பண்ணும் பொழுது கர்த்தர் சுகம் கொடுத்தார். இப்போ இந்த மூணாவது நபர் சரீரம் செத்த நிலைமையில எல்லாரும் கைவிட்டார்கள். அம்மா ஈஸ்டர்னு உடனே இந்த இயேசுக்கு மட்டும்தான் ஈஸ்டர், நமக்கு பிரியாணி மட்டும்தான் நினைக்காதீங்க. சரிங்களாமா? கிறிஸ்மஸ்னா இயேசுக்கு மட்டும்தான் கிறிஸ்மஸ், எனக்கு கேக்கு அன்னைக்கு புது ட்ரெஸ்ஸுன்னு நினைக்காதீங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு தான் ஈஸ்டர். சகல ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்பார். அந்த மலையில சகல ஜாதிகளுக்கு ஒரு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்தினார்னு வாசம் பார்த்தீங்களா? 2 பேர் ஈஸ்டர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த மூணாவது நபர் இந்த தேவன் வருகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அன்றியும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் சரீரத்தில் இந்த கிட்னி ஃபெயிலியர், இந்த பிரச்சனை இருக்குது, இன்னும் குழந்தை பிறக்க முடியாதபடி யூட்ரஸ் பிரச்சனை, ஆண்டவரே ஆண்களுக்கு உண்டான பிரச்சனை, பெண்களுக்கு உண்டான பிரச்சனை, முதுகு பிரச்சனை, முட்டி கை கால் வலி, தலை வலி, சோர்வு, ஆண்டவரே படுக்கையில் உள்ள ஏஸ்தாஸ் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவை எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவரே. படுக்கையில் இருக்கிற பாஸ்டர் ஏஸ்தாஸ் புது பலனடைந்து இவரை எழுப்பி அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க, மூணாவது ஈஸ்டர் இவர் எதிலிருந்து வெளியே வந்துட்டார்? சாவுக்கு எதுவான சரீரம். ஒருவேளை பாவத்திலையும் செத்து போய் இருக்கலாம், இன்னும் ஒரு வியாதியினால செத்து போய் இருக்கலாம். டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, உங்க கணையம் கொஞ்சம் தான் இன்சுலின் சுரக்குது, அதனால நீங்க ஊசி போடுங்க. உங்க கிட்னி கொஞ்சம் தான் வேலை செய்து, தண்ணி 1 லிட்டர் தான் குடிக்கணும். உங்க ஹார்ட் பீட்டு 100% வேலை செய்யல, 25% தான் வேலை செய்யுது, 75% செத்துருச்சு. என்னன்னு தெரியல, அந்த குழந்தை பிறக்க முடியல, 2 மாசம் 3 மாசம்ல அபாஷன் ஆகிருது. அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். மூணாவது. 4வது ஒரு நபர் வழியாப்பா, 4வது ஒரு நபர் வா தம்பி வடிது, ஒரு 7 பேர் வேணும்பா, சரியாப்பா? 4வது நபர். எல்லாரும் கொலோசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கொலோசியர் 2வது அதிகாரம். இவருக்கு ஒரு ஈஸ்டர் நடைபெறுகிறது. கொலோசியர் 2வது அதிகாரத்தை எடுத்துட்டீங்களா? ஓகே. 2வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து கொலோசியர் 2:12, ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட, அவரோடனா யாரோட? இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலில் மேலுள்ள விசுவாசத்தினால் அவரோடு கூட
எழுந்தவர்களாய் இருக்கு. இதுதான் சப்ஜெக்ட், நல்லா பார்த்துக்குங்க. உடனே அடுத்த காரியம் என்ன சொல்றாருன்னா, உங்க பாவங்கள். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, திரும்பவும். இங்க பாருங்க, இவர் எதுல வாழ்றாருன்னா, உன் பேர் என்ன தம்பி? ரோஷன். உங்க பாவங்களினாலும் உங்க மாம்ச விருத்த சேதனம் இல்லாம உங்க அக்கிரமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறார். இந்த ரோஷனை பாருங்க, பாவம், ரெண்டாவது அக்கிரமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவரோடு உயிர்ப்பிக்க போறார். சரி, இந்த நல்லா பாருங்க, இந்த ரோஷன் பாவம் அக்கிரமம் மாத்திரம் கிடையாது, சாபங்கள். என்னவா சொல்லுங்க? சாபம். இந்த சாபத்தையும் உள்ள வைக்கிறேன். என்ன சாபம்னா, இந்த முன்னோர்களுடைய சாபங்கள். ஏன்னா யாத்திராம் புஸ்தகத்துல நான் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3வது 4வது தலைமுறை வரையும் நான் விசாரிப்பேன். இப்ப தலைமுறை சாபங்கள். என்ன சாபங்களா பாக்கெட்ல வச்சுட்டேன். இவு பண்ண சாபங்கள், இன்னும் தலைமுறை சாபங்கள், இன்னும் இந்த ஆதாமுடைய சாபங்களா இருக்குது. பாத்தீங்களா? அன்னைக்கு நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தும், நீ வேதனையோடு முள்ளு குறுக்க முளைக்கும். ஆதாமுடைய சாபமும் இருக்குது. நல்லா நல்லா இருக்கு, கொஞ்சம் இருப்பா, சரியாப்பா? வேற இந்த நியாய பிரமாண சாபங்கள், இதையும் உள்ள வச்சிடுறேன், சரியாப்பா? பாக்கெட் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்குது. ஓகே, நியாய பிரமாண சாபங்கள் எல்லாம் நிறைய வச்சாச்சு. இன்னொன்று வைக்கிறேன் பாருங்களேன், நேர்த்தி கடன். என்ன கடனா சொல்லுங்க பாபு? சும்மா என்னன்னா, ஒரு இந்துவா இருக்கிறாரு, அவங்க அம்மா எப்படியாவது எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா நான் இந்த கோயிலில் மொட்டை அடிக்கிறேன், அப்படியே இங்கே நான் நடந்து வந்துடுறேன், இங்கேருந்து நான் வேளாங்கண்ணி போயிடுறேன், இங்கேருந்து அந்த ஊர் போகிறேன், திருப்பதி போகிறேன்னு நேர்த்தி கடன் பண்ணிட்டு திடீர்னு அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு ரோசனை சர்ச்சுக்கு வாடான்னு சொல்லும்போது அங்கே மேல்படியா சாத்தான், ஆம்பளை பிள்ளை பிறந்தா இங்கே மொட்டை அடிச்சு அங்கே பிரதேசம் பண்ணி மண் சோறு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இப்போ என்னடா கிரேஸ் சர்ச்சில் உட்காந்துருக்கிறியான்னு மேல்படியா சொல்லிட்டு இருக்கும்போது பெரிய ஒரு லிஸ்ட் இருக்குது. எல்லாம் சேர்த்தமா சொல்லுங்க பாப்போ, பெரிய லிஸ்ட் சொல்லுங்க பாப்போ. ஒரு பேனா கொடுப்பா. எப்படின்னா அதை தான் கொலோசியர் 2வது அதிகாரத்தில் சொல்றா தம்பி. 14வது வசனம் இங்க பாருங்கம்மா. நம்பர் 1 அப்படி எழுதுறேன் பாருங்க. 1, பாவங்களினாலும் மாம்ச விருத்த சேதனம் இல்லை, உங்க அக்கிரமங்களினாலும். அடுத்தது பாருங்க, நமக்கு 4 எதிரடையாகவும் 5 விரோதமாகவும் கட்டளைகளால். சரிங்களா? கட்டளைகளால் இருந்த. இதுல பாருங்க, ஒவ்வொன்றா சொல்லுப்பா. மளிகை ஜாமான் சொல்ற சொல்ல, நேர்த்தி கடன், பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், ஆதாமுடைய சாபம் எல்லாம் அந்த டாக்டர் எழுதி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுத்து புரியாத மாதிரிக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த தம்பி இவ்வளவோட நின்றுட்டு இருக்கிறார். இவ்வளவு எதோட நிற்கிறாரு? நேர்த்தி கடன், பாவங்கள், சாபங்கள், வேற என்ன உள்ள ஆதாம் தலைமுறை சாபங்கள், இந்த ஆதாமுக்கு கொடுத்த மரணம் எல்லாம் உள்ள இருக்குது. சரியாப்பா? மரணம் எல்லாம் பிசாசுடைய, இவன் பிசாசுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறான். அதான் பிசாசு. சரியாப்பா? எல்லாம் அடுத்த கொஞ்சம் பாக்கெட் கொஞ்சம் பெருசா தைக்க சொல்லுப்பா. அதோட இப்படி நிக்கிறான். எல்லாம் கவனிங்க. கொலோசியர் 2வது அதிகாரத்துல பாஸ்டர் வரார், ஞானஸ்தானம் அவர் எடுக்க போறார். ஐயா, ஞானஸ்தானம் எடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது நடக்கக்கூடியது சொல்றேன். இந்த ஞானஸ்தானத்துல அப்படியே பாருங்க, இங்கதான் இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட ஏதோ அதே இடத்துல இந்த ஞானஸ்தானத்துல இவரு சாகிறார். இவர் எதுல சாகிறார்? அக்கிரமம், பாவம், மீறுதல், சாபம் எல்லாம் பெரிய லிஸ்டோட சாகிறார். இந்த சாகக்கூடிய மனிதர் ஒரு நம்பிக்கையோடு சாகிறார். என்னன்னா, ஞானஸ்தானத்துல இவரோடு அடக்கம் பண்ண போறார். யாரோடு? இயேசுவின் நாமத்தினால அவரோடு அடக்கம் பண்ண பண்ணிட்டார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாபா. ஞானஸ்தானத்துல அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாவும், இப்ப அதிலே அவரை யாரு இவரை மரித்தோரிலிருந்து எழுப்ப போறா? தேவன்
இவர் மேல இந்த ரோஷனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்னன்னா, நான் இயேசுவோடு நானும் செத்திருக்கிறேனே. இவர் எதுல செத்திருக்கிறார்? நேர்த்தி கடன், பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள், மீறுதல்கள் எல்லாம், இன்னும் தேவ கோபாக்கினை எல்லாத்துக்கும் இவர் உள்ள பாக்கெட்ல இருக்குது. சாபம் எல்லாத்தையும் வைப்பா, எல்லாம் உள்ள வைப்பா, எல்லாம் லிஸ்ட் இருக்கிறது அவ்வளவு உள்ள வச்சாச்சு. இதோட மரித்திருக்கிற எனக்கு மீட்பு இல்லை. நான் தலைமுறை சாபத்தில் இருக்கிறேன். 3வது நாள் தலைமுறை 4வது. என் பையன் பேரு மேத்யூ. சொல்லுங்க, பையன் பேரு மேத்யூ. என் பேரு பாஸ்டர் கிங்ஸ்லி. சொல்லுங்க. எங்க அப்பா பேரு பாஸ்டர் இன்பராஜ். அவங்க அப்பா பேரு பாஸ்டர் ஞானமுத்து. அவங்க அப்பா சேனபுத்திரன். இந்த பிதாக்களுடைய அக்கிரமம் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளையிடத்திலும் 3வது 4வது தலைமுறை வரையும். இவன் தான் மேத்யூன்னு வச்சுங்களேன். இந்த சேனபுத்திரனுடைய அக்கிரமம் வரையும் என்னன்னு பண்ணார் அவரெல்லாம் நான் பார்த்தது இல்லை, எப்படி வாழ்ந்தாரோ. ஆனா அவ்வளவும் இவன் நேர்த்தி கடனும் சாபமும் தலைமுறை சாபமும் இருக்கிற நேரத்தில் தேவன் வருகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஞானஸ்தானத்திலே அவரோடு சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் எதிரடையாய் நிறைய கோர்ட்டு கேஸ் இருந்தது மாதிரி இவ்வளவு கேஸ் பிசாசு கையில இருந்துச்சு. ஆனா எல்லாவற்றையும் அவர் நீட்டி ஒரு புதிய மனிதனாய், இப்ப சொல்லுங்க பாப்போம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உக்காருப்பா, சந்தோஷத்தோடு உக்காரு. பாக்கெட்ல வச்சுட்டு உக்காரு பாப்போம். இன்னும் வேணா ஒண்ணு, இந்த எபேசியர் 1வது அதிகாரம். தம்பி இன்னொரு ஆள் ஒடியாங்கப்பா, ஒடியா 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 ஒடியா. எபேசியர் 1வது அதிகாரம். இப்ப வாஸ்தவம் பாத்தீங்களா? 19வது வசனத்துல தாம், இல்லாட்டி 18வது வசனத்துல தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று. அப்படியே படுத்திருப்பா. இவர் எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம். எபேசியர் 2:1 வாசிங்க. எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்து, பைபிள் சொல்லுகிறது. இப்ப எல்லாரும் 7வது வசனத்தை வாசிங்க. 7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே நம்மளை அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பாபு. அப்படியே பாருங்க. இந்த தம்பி உன் பேர் என்னப்பா? ரோஹித். இந்த ரோஹித்த பிதாவாகிய தேவன் இவரை எழுப்ப போறார். இவர் எதுல செத்து போயிருக்கிறார்? 1வது வசனத்துல ஆக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கடந்த நம்மளை கிறிஸ்தோடு உயிர்ப்பித்து உன்னதங்களிலே அவரோடு. யாரோடு இந்த ரோஹித் உக்காந்து இருக்கிறார்? இப்ப நீங்க உக்காந்து போட்டோ எடுத்தீங்கன்னா இயேசுவோட ரோஹித் உக்காந்துக்கிறார். சந்தோஷமா உக்காந்துக்குப்பா. இப்ப எத்தனை காரியம் பார்த்தோம்? 5 காரியம். இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சுட்டுமா? இன்னும் ஒன்னே ஒண்ணு.
தம்பி ஒடியாங்கப்பா, ஒடியாப்பா. ஒரு ஆள் ஓடி 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 அந்த சட்டை, கருப்பு சட்டை ஒடியாப்பா. இவரு தெசலோனிக்கேயர்ல 4வது அதிகாரத்துல இவர் உண்மையாலுமே செத்துட்டவர். எப்படி செத்துட்டவர் சொல்லுங்க? உண்மையாலுமே வயசாகி செத்துருவாங்க பாத்தீங்களா? பஞ்சில மூக்கு வச்சு, மூக்குல பஞ்சு வச்சு இழுத்து கட்டிடுவாங்க பார்த்தீங்கன்னா. நான் பஞ்செல்லாம் எடுத்துட்டு வரல, சரியாப்பா? அவசரத்தில் வந்துட்டு தெரிஞ்சதோட எழுந்திருப்பேன். அப்படி ஒரு மறிக்கிறவர். எம்மா, நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி விளக்கணும்னா நான் போய் பாத்திரங்கள் ஒரு 4 தான் கொண்டு வந்து விளக்கணும். அது உங்களுக்கு தேவைப்படாது. பாருங்க, எல்லாம் உயிர் தெழுந்து சந்தோஷமா. இந்த தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்துல இவர் இறக்கக்கூடிய ஒரு மனிதர். உங்க பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம். அன்றியும் அதுல பாருங்க 13வது வசனம். அன்றியும் நித்திரை, சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. பாருங்க அடுத்த வசனம். இயேசுவானவர் மரித்தார். நல்லா கவனிங்க தம்பி, படுத்துருங்கப்பா. இயேசுவோடு இந்த தம்பி, உங்க பேர் என்னப்பா? ஜோஸ். மரிச்சிட்டார். ஒரு நாள் ஜோஸ் வயசாய் ஒரு 110 வயசுல செத்துட்டார்னு வச்சுங்க. மூக்குல பஞ்சு வச்சு இழுத்து கட்டி பெட்டிக்குள்ள வச்சுட்டாங்க. ஜோஸ் மரிச்சிட்டார். எல்லாரும் உலக மனிதர் நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பவுல் சொல்றார், நீங்க மற்ற அஞ்ஞானிகளை போல நீங்க அழ வேண்டியதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோமே. அப்படியே எல்லாரும் சொல்லுங்க, அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிறோம். அவரோடு எழுப்பி இவர் எங்க இருக்கிறாரோ இவரும் அவரோடு இருக்க ஒவ்வொரு நாளும். அந்த 4வது அதிகாரத்துல கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையினால் 15வது இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அப்படி அப்புறம் கடைசி வசனம் 17, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போல மேகல் மேல் அவரோடு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுது கர்த்தரோடு கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினால் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ரொம்ப சந்தோஷம். ஜோசு மரித்தோரின் உயிர் தெழுதல்ல, அவர் எழுந்து ஒரு நாள் யார் யாரெல்லாம் நம்ம சொந்த பந்தத்துல மரிச்சு கிறிஸ்துவுக்குள் மரித்தார்களோ நம்ம எல்லாரையும். இன்னும் ஒண்ணு சொல்லட்டுமா? இன்னும் ஒரே ஒரு காரியம், 7வது காரியம். எல்லாரும் கொலோசியர் 3வது அதிகாரம். ஒரு ஆள் வாங்கப்பா, கொலோசியர் வாங்க வாங்க வாங்க. ஒடியாப்பா ஒடியாப்பா ஒடியாப்பா. உன் பேர் என்ன தம்பி? கொலோசியர். சொல்லுப்பா. கவி. ரொம்ப சந்தோஷம். கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனம். பாக்கெட்ல வச்சுங்க, சொல்லுங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு படுத்திருப்பா. கொலோசியர் 3வது அதிகாரம். இவரும் ஒரு காரியத்துல மரித்திருக்கிறார். அப்படியே நீங்க பாருங்க, என்னோடு பாருங்க. பிதாவாகிய தேவன் வருகிறார். அப்படியே நீங்க இந்த படத்தை மறந்துடாதீங்க. தேவன் இங்க இருக்கிறார். இந்த தம்பி படுத்துட்டார், இவரு செத்துட்டார். 1வது அதிகாரம் 3வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளையே தேடுங்கள். உடைய அடுத்த வசனம், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இப்ப பாருங்க, இப்ப இந்த தம்பி தனியா இருந்தவர் இப்ப சொல்றார், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. யாரா சொல்லுங்க? இப்ப 2 பேர் ஆயிட்டாங்க. உன் பேர் என்னப்பா? கபிலன். கபிலன் ஃபர்ஸ்ட் இருந்தவன், இப்ப கபிலன் காணும். இப்ப காட்டு பாப்போம். இப்ப என்ன ஆயிட்டாரா சொல்லுங்க? நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்பா தம்பிகள், அந்த 7 பேர் ஒடியாங்கப்பா, மீதி 6 பேர் வாங்க, பாக்கெட்ல நில்லுங்க பாப்போம். கன்க்ளூஷன் எல்லாம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒவ்வொரு ஆளா வரிசையா வாங்க பாப்போம், சீக்கிரம் வாங்க. நம்பர் 1,
இவர் மேலும் பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து மரித்தது எழுந்தது போல இவர் ஏந்திரிச்சிருக்கிறார். இவர் ஆக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கடந்த இவர் கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்திருக்கிறார். இவருக்கு விரோதமாய் எதிரடையாய் இருந்த எல்லா கையெழுத்தை குலைத்து ஒரு புதிய மனுஷனாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியமா பார்த்தது மாதிரி 7 பேரும் இயேசுவோடு. தூக்குங்கப்பா, இயேசுவை தூக்கி காட்டுங்க. இயேசுவோடு சத்தமா சொல்லுங்க பாபு, இயேசுவோடு மகிமையிலே. சொல்லுங்க, ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை பிரதர். 7 பேர் இப்போ இயேசுவை தூக்கி காட்டுங்கப்பா. இந்த 7 பேரும் எப்படி எழுந்தாங்க? யார் இவரை எழுப்பினது? 7 பேர்த்தையும் பிதாவாகிய தேவன். ஒவ்வொருத்தருக்கு சரீரம் செத்து போயிடுச்சு. ஒருத்தருக்கு சுடுகாட்டுக்கு போகக்கூடிய ஒரு மனிதன். ஒருத்தர் அக்கிரமம் பாவத்தினால செத்து போயிட்டார். ஒருத்தர் முன்னோருடைய சாபத்தினால செத்துட்டார். யூட்ரஸ் செத்து போன நிலைமை. எல்லாம் இந்த 7 பேர்த்தையும் பிரதர் நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல பவுல் சொல்லுகிறார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசுவை எழுப்பினவர். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம். இந்த பாயிண்டெல்லாம் நான் சொல்லலை. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை சத்தமாய் வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களோடு தமக்கு முன் நிறுத்துவார் என்று அறிந்து. அப்பா வாமா, நீ ஒடியாமா இந்த பொண்ணை நிப்பாட்டிட்டேன். 8வது பாயிண்ட். இந்த மகளுடைய பிரச்சனை ரொம்ப அதிகம். இந்த மக என்ன நினைக்குது? என்ன தெரியுமா நினைக்குது? இந்த இயேசுவை எழுப்பினவர் என்னையும் எழுப்புவார் என்று நம்புகிறது. இவன் சரீரம் செத்தவனை இவனை எழுப்பிட்டார், இவனுக்கு எழுப்பிட்டார், எல்லாரையும் எழுப்பி அவரோடு உன்னதங்களிலே உட்கார செஞ்சிட்டார். இப்ப கடைசி எபேசியர் 1வது அதிகாரம் கன்க்ளூஷன் வசனத்தை சொல்றேன். இப்ப எல்லாரும் அந்த வசனத்தை 20வது வசனம் கொலோசியர் எபேசியர் 1:20 வாசிரலாமா? இங்க பாருங்கம்மா, சொல்லுங்க, நல்லா கை தூக்கி சொல்லுங்கப்பா. எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய். அடுத்த வசனம், அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு இந்த இயேசுவை உயர்வாய் தலையாய் கொடுத்திருக்கிறார். இப்ப இவங்க எப்படி தெரியுமா உக்காந்துருப்பாங்க? உக்காருப்பா, கால் மேல கால் போட்டு உக்காந்து, கால் மேல எல்லாம் இவருடைய பாதத்துக்கு கீழே வந்துருச்சு. என்னென்ன பாவம் அக்கிரமங்களாம் இருந்துச்சோ இவங்களை உன்னதத்திலே உங்களையும் அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறார்.
இன்னும் திரும்பவும் பயந்துக்கிட்டு பேய் வருது அமுத்துது அது ஆகுது இதாகுதுன்னு சொல்லாதீங்க. கை தூக்கி சொல்லுங்க, இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் எழுப்பிடுவார். எங்க பாஸ்டரையும் எழுப்புவார். சொல்லுங்க, எங்க பாஸ்டரை எழுப்பி இங்க கொண்டு வந்து நிறுத்துவார். உங்க வியாதி பிரச்சனை இயேசுவின் நாமத்தினால உங்க சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீர் உதவி செய்திருவீராக. இவர்களுக்கு எல்லாருக்கும் ஈஸ்டர் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.